everyone. So in this session நம்ம பார்க்க போறது it's one of the basic topics, WAN technology and protocols என்னென்ன இருக்கு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால் எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த செஷன் நம்ம பார்க்க போறோம். ஸோ WAN ப்ரோட்டோகால்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட்லாம் ஐஎஸ்பி சைட்லேருந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணக்கூடிய சைட்லேருந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த இன்டர்ஃபேஸஸ். ஸோ சீரியல் இன்டர்ஃபேஸ் தான் அப்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதில் ரெண்டு விதமான ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ ஒரு ப்ரோட்டோகால் நீங்க பார்த்தீங்கன்னா HDLCன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ப்ரோட்டோகால் இஸ் PPP. ஸோ இந்த ரெண்டு ப்ரோட்டோகாலை பத்தி தான் நம்ம இந்த செஷன்ல பார்க்கலாம். HDLCனா என்னன்னா இட்ஸ் Cisco proprietary protocol. proprietary protocol இதுல வேற எந்த வெண்டார்ஸும் சப்போர்ட் பண்ண முடியாது. பட் PPP பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ Cisco proprietary. இது வந்து ஒரு IEEE ஸ்டாண்டர்ட்னு சொல்லலாம். யார் வேணா இதை யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் வெண்டார்ஸ் கூட நீங்க கம்யூனிகேட் பண்றதா இருந்தா PPP இஸ் ஒன்லி ஆப்ஷன். ஓகே, ரெண்டாவது PPP வந்து இட் சப்போர்ட்ஸ் authentication இது சப்போர்ட் பண்ணும். HDLC பொறுத்த வரைக்கும் authentication. அண்ட் மூணாவது விஷயம் இது வந்து மல்டி லிங்க் சப்போர்ட்டட், which is similar to ether channel. ஓகேவா? உங்களோட மல்டிபிள் லிங்க்ஸ் பண்டில் அப் பண்ணி சிங்கிள் லிங்கா நீங்க PPP ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பேண்ட்வித் ஹையர் த நம்பரா இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் பேண்ட்வித் ஆஃப் சீரியல் இன்டர்ஃபேஸ் இஸ் 1.5 MBPS, 1.54 MBPS கிளியரா சொல்றதா இருந்தா. ஸோ அதுக்கு மேல உங்களோட பேண்ட்வித் கிடையாது. இப்போ நீங்க மல்டிபிள் லிங்க்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் பண்டில் அப் them by using PPP. ஓகே, authenticationல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு PAPன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு CHAP. ஸோ இந்த ரெண்டு authentication protocols யூஸ் பண்ணுவாங்க. PAPனா அது கிளியர் டெக்ஸ்டா எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணும். உங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் authenticaate பண்றத யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ்லாம் கிளியர் டெக்ஸ்டா போறது PAP. அதே இது என்கிரிப்ட் ஆகி போகக்கூடிய ப்ரோட்டோகால் தான் CHAP. ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்கா WAN ப்ரோட்டோகால்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் கான்ஃபிகரேஷன் பார்ட். ஸோ இது நம்ம பேசிக்கா ரெண்டு ரவுட்டர்ஸ் மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டு ரவுட்டர்ஸோட கான்ஃபிகரேஷனுக்குள்ள போயிடும். The router 1. Hope you can view the screen. Okay. உங்களோட இன்டர்ஃபேஸஸ்ல ஏதாச்சும் IP இருக்கா? ஸோ எதுவுமே இல்லை, எல்லாமே ஃப்ரீ தான். இன்டர்ஃபேஸ் ஜீரோக்குள்ள போய் IP அசைன் பண்ணிடுறோம். 1 255 255 part 2க்கு போயிடும். ஓகே, ஸோ இப்போ பேசிக்கா ஐபியை மட்டும் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் ஒரு சீரியல் இன்டர்ஃபேஸ்ல. டிஃபால்ட்டாகவே ஒரு ப்ரோட்டோகால் ரன் ஆகும் சீரியல் இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும். அது என்ன ப்ரோட்டோகால் இப்போ நம்ம பார்ப்போம். என்ன ப்ரோட்டோகால் இங்கே ரன் ஆகுது என்கேப்சுலேஷன்ல? HDLC. ஸோ HDLCங்கிற ப்ரோட்டோகால் சிஸ்கோ ப்ரோப்ரைட்டரி HDLC ப்ரோட்டோகால் தான் டிஃபால்ட்டாகவே இந்த ரவுட்டர்ல ரன் ஆகும் சீரியல் இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கேயும் செக் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு HDLCங்கிற ப்ரோட்டோகால் தான் ரன் ஆகுது. ஸோ டிஃபால்ட்டா ரன் ஆகக்கூடிய HDLC ப்ரோட்டோகால் தான் உங்களோட சீரியல் இன்டர்ஃபேஸஸ்ல சிஸ்கோ டிவைசஸ் பொறுத்த வரைக்கும் ரன் ஆகும். கிளியர்? ஓகே, இப்போ உங்களுக்கு பிங் ஆகுதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. 12.2 பர்ஃபெக்ட். இங்க இருந்து பிங் பண்ணி பார்த்துருவோம். சூப்பர். ஸோ இப்போ ரெண்டு சைடுமே பிங் கனெக்டிவிட்டி இருக்கு, இதுல எந்த இஷ்யூஸும் கிடையாது. இப்ப R1ல I'm going to change the encapsulation method.
சோ என்ன பண்ண போறோம்னா இப்ப HDLC PPP மாத்த போறோம். என்ன ஆகுதுன்னு பாப்போம். என்கேப்சுலேஷன் மாத்தியாச்சு, வேற ஒண்ணும் கிடையாது, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சோ மாத்தினோன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் டவுன் ஆயிடுச்சு. which means இது ரெண்டுத்துக்கும் நடுவுல கம்யூனிகேஷன் இப்ப ப்ராசஸ் ஆகாது. ரீசன் என்னன்னா ரெண்டும் யூஸ் பண்ணக்கூடிய என்கேப்சுலேஷன் மெத்தட் வேற. சோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் ஸ்பீக் பண்ற மாதிரி. ஒரு ரெண்டுல OSPF இந்த ரெண்டு EHDLC கான்ஃபிகர் பண்ணா எப்படி உங்களுக்கு அப்ப ஆகாது, எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகுதோ அதே மாதிரி தான். நீங்க வேணா பிங் கூட பண்ணி பார்க்கலாம். பிங் 192.168.12.2 பிங் பண்ணி பாருங்க, பிங் ஆகாது. the same applies to here. இன்டர்ஃபேஸே டவுன் ஆயிரும். ரீசன் என்னன்னா வேற வேற ப்ரோட்டோகால்ஸ்னால கம்யூனிகேட் பண்ண முடியல. ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம்னா R2லயும் போய் PPP ப்ரோட்டோகால நம்ம எனேபிள் பண்ண போறோம். ஓகே, இப்ப சேஞ்ச் பண்ண உடனே நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் அப் ஆயிருச்சு. சோ இப்ப என்ன பண்றோம்னா சேம் பிங் கமாண்ட் இப்ப ட்ரை பண்ணி பார்க்கணும். பிங் ஆகுது. ரெண்டு சைடுமே இப்ப நமக்கு பிங் ஆகுது. ஒரு தடவை ப்ரோட்டோகாலை செக் பண்ணி பார்த்துருப்போம் என்கேப்சுலேஷன் என்ன இதுல இருக்குன்னு. பாத்தீங்கன்னா என்கேப்சுலேஷன் PPP. ஓகேவா? சோ அதே கமாண்டை இங்கேயும் போட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். என்கேப்சுலேஷன் பார்த்தோம்னா PPP ப்ரோட்டோகால் தான் இங்க யூஸ் பண்றாங்க. அதனால நம்மளுக்கு இப்ப அப் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா serial 1/0ல போய் இங்க அத்தன்டிகேஷன் சப்போர்ட்னு சொல்லியிருந்தேன்னா, சோ இப்ப இந்த அத்தன்டிகேஷனை எனேபிள் பண்ண போறேன். PAPங்கிற அத்தன்டிகேஷன் தான் இப்ப நான் யூஸ் பண்ண போறேன். ஆப் அத்தன்டிகேஷன். அத்தன்டிகேஷன் எனேபிள் ஆனோன்னு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்ப ஒரு சைடுல அத்தன்டிகேஷன் எனேபிள் பண்ணிட்டேன். which means என் சைடு நான் செக்யூர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல வருது. பட் இங்க பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த ஒரு அத்தன்டிகேஷனும் கிடையாது. சோ அதனால ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆயிருச்சு. சோ அதுதான் ரீசன். இப்ப நம்ம அத்தன்டிகேஷன் எனேபிள் பண்ணியிருந்தா அதுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான் கான்ஃபிகர் பண்ணணும். இப்ப என்ன பண்ண போறோம்னா சிம்பிள் வே ஆஃப் கான்ஃபிகரிங் என்னங்கறத இப்ப பார்ப்போம். யூசர் நேம், நான் யூசர் நேம் தரேன் R2ங்கிறது இதோட ஹோஸ்ட் நேம். ஓகேவா? ஹோஸ்ட் நேம் தான் கொடுக்கணும்னு கிடையாது. ஹோஸ்ட் நேம் இஸ் சிம்பிள் வே ஆஃப் கான்ஃபிகரேஷன் அண்ட் மோஸ்ட் ரெக்கமெண்டட் கூட சொல்லிக்கலாம். ஏன்னா ரியல் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஹோஸ்ட் நேம்ங்கிறது ஜஸ்ட் லைக் தட் வைக்க மாட்டாங்க. உங்களோட ஒவ்வொரு ரவுட்டர் இல்ல ஸ்விட்சோட ஹோஸ்ட் நேம்ங்கிறது அது எந்த சிட்டில இருக்கு, அது என்ன டிவைஸ், அது என்ன ப்ராஜெக்டுக்காக யூஸ் பண்ணா, இந்த மாதிரி மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸை மெர்ஜ் பண்ணி தான் ஒரு ஹோஸ்ட் நேம்ங்கிறத கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அதனால ஹோஸ்ட் நேம் வைக்கிறது இஸ் மோஸ்ட் ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டட் வேஸ் கூட சொல்லலாம். யூசர் நேம், நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் இஸ் admin123. ஓகேவா? So let me do a quick debug here. So it requires some sort of authorization. So அது என்னங்கறத அப்புறம் பார்ப்போம். So இப்ப பார்த்தோம்னா யூசர் நேம் R2 பாஸ்வேர்ட் நான் இப்ப கொடுத்துட்டேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இன்டர்ஃபேஸ் serial 1/0. இப்ப நம்ம என்கேப்சுலேஷன் கொடுத்துருக்கோம், இதை அத்தன்டிகேட் பண்ணுன்னு சொல்லிட்டோம். இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இப்ப இங்க பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஓகே, இங்க இருந்து இப்ப நம்ம சென்ட் பண்ண போறோம் இன்ஃபர்மேஷன். அதாச்சும் இதோட யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்ட் என்னங்கிறத இப்ப நம்ம சொல்லணும். அதுக்கு
AP send username. ஸோ இப்போ இதோட யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்னங்கிறத நம்ம பியர் டிவைஸ்க்கு சொல்ல போறோம். R1 இதோட ஹோஸ்ட் நேமே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். 1 2 3. இப்போ இந்த பேசிக்கான விஷயங்கள் இங்க கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ R2ல என்ன பண்றோங்கிறத பார்ப்போம். இங்க debug இதுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றேன். யூசர் நேம் பியரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஓகேவா. R1 பாஸ்வேர்ட் 1 2 3 serial 1/0 PPP authentication app and username here நான் சென்ட் பண்ற யூசர் நேம் R2 password I'm just giving admin. So இப்ப பார்த்தோம்னா நமக்கு அத்தரைசேஷன் வேணும் கம்யூனிகேட் பண்றதுக்காக அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இப்ப அட்மின் மட்டும் கொடுத்துருக்கேன். நெகோசியேஷன் நடந்து அத்தன்டிகேஷன் ஃபெயில்டுன்னு வந்துருச்சு. ஸோ இங்க பார்த்தா அத்தன்டிகேஷன் இஸ் ஃபெயில்டு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் இதை மட்டும் மாத்துறேன். அட்மின் 1 2 3 மாத்தணும்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு எல்லாமே பாஸ் ஆகி ஸ்டேட் வந்து அப் ஆயிருச்சு. which says நம்மளோட லிங்க் அப் ஆயிருச்சு. show interface brief லிங்க் அப் ஆயிருச்சா? இப்ப பிங் பண்ணி பார்ப்போம். 168.12.2 into 168.12.1. ஓகேவா. a few hints, ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்க என்ன யூசர் நேம் சென்ட் பண்றோமோ அந்த விஷயம் இந்த டிவைஸ்ல கான்ஃபிகர் ஆயிருக்கும். சென்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இங்க கான்ஃபிகர் ஆயிருக்கணும். அதே மாதிரி இங்க show running configuration a serial 1/0 இங்க என்ன யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் சென்ட் ஆகுதோ இந்த யூசர் நேம் வச்சு இங்க இதோட லாகின்ல இருக்கணும். ஸோ அப்படி இருந்தாதான் இது சென்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் இதோட டேட்டாபேஸ்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டா இருந்தா அதோட ப்ராசஸை கண்டினியூ பண்ணும். அதாச்சும் அதோட நெகோசியேஷன் சக்சஸ் ஆகி லிங்க் அப் ஆகும். ஓகேவா. ஸோ இதுதான் WAN ப்ரோட்டோகால்ஸ்ல HDLC and PPP வச்சு. ஸோ HDLCங்கிறது அத்தன்டிகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் பண்ணாது. பேசிக்காவே இட் வில் சிஸ்கோவில் மட்டும் தான் இருக்கும். ஸோ லிங்க் ஆட்டோமேட்டிக்கா அப் ஆகும். ஸோ அதே இது நீங்க PPPக்கு போனீங்கன்னா அதில் நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் மாதிரி இருக்கு. விச் ஆல்சோ கிவ்ஸ் யூ மோர் செக்யூரிட்டி. அத்தன்டிகேஷன் மல்டி லிங்க்லாம் பண்ணலாம். மல்டி லிங்க்றது நம்ம அப்கமிங் செஷன்ஸ்ல பார்ப்போம். அத்தன்டிகேஷன் பண்றது ரெண்டு மெத்தட், ஒன்னு பேப் இன்னொன்னு சாப். இப்போ நம்ம பேப்ங்கிறத பார்த்துருக்கோம். அப்கமிங் செஷன்ஸ்ல நம்ம சாப்ங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் about WAN point-to-point protocol. If you have questions or doubts or queries, just give it.